வெல்கம் டு ஐஸ்வர்யம் அகாடமி. ஸோ இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகளை பற்றி பார்க்க போகிறோம். இதை பார்ட் 3ல் சரிங்களா. பார்ட் 3ல் அடிப்படை உரிமைகளை பற்றி பார்க்க போகிறோம். ஆர்டிகல் நமக்கு பார்த்திங்க அப்படின்னா 12லேருந்து அப் டு 35 வரைக்கும், 12லேருந்து 35 வரைக்கும் சரிங்களா. பார்ட் 3. நமக்கு பார்த்திங்க அப்படின்னா அடிப்படை உரிமைகளுடைய பாதுகாவலன் யார் சொல்கிறாங்க, ப்ரொடெக்ஷன் ஆஃப் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டு தான் சரிங்களா. அடிப்படை உரிமைகளுடைய பாதுகாவலன் அதுதான் நமக்கு பார்த்திங்க அப்படின்னா ஆர்டிகல் 32 அண்ட் ஹைகோர்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஆர்டிகல் 226 226 சரிங்களா. சுப்ரீம் கோர்ட்டாக இருந்தால் 32, ஹைகோர்ட்டாக இருந்தால் நமக்கு என்னது 226. சரி, ஓகே. நமக்கு பார்த்திங்க அப்படின்னா எங்கெல்லாம் அடிப்படை உரிமைகள் மறுக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் நீதிமன்றத்தில் நம்ம போய் முறையிட்டு அந்த நமக்கு தேவையான உரிமைகளை பெறலாமான்னா தாராளமாக பெறலாம். அதனால தான் இது அடிப்படை உரிமைகளுடைய பாதுகாவலன் அப்படின்னு உச்ச நீதிமன்றத்தை சொல்கிறாங்க. அதை நம்ம வாங்கிக்கலாம் சரிங்களா. ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கும் ஹியூமன் ரைட்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஷியேஷன், அடிப்படை உரிமைகளுக்கும் மனித உரிமைகளுக்கும் என்ன? இப்போ நம்ம கான்ஸ்டியூஷன் அசம்பிளி 1946 ஃபார்ம் பண்ணி 2 years 11 months 18 days 64 lakhs and 60 சோர்சஸ்லேருந்து எடுத்து மோர் தென் 1935 இந்தியன் கவர்மெண்ட்லேருந்து எடுத்து நமக்கான கான்ஸ்டியூஷனை உருவாக்கணும். ஆனால் ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா பிறப்பின் அடிப்படையிலேயே வழங்கப்படுவது. ஒரு மனுஷன் பிறந்துட்டான், பிறக்கிற அடிப்படையிலே நமக்கு என்ன சொல்றாங்க, அந்த மனித உரிமைகள் கொடுத்துறாங்க. இது சட்டத்தின் மூலியமாக நமக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அதை தான் நாம் வாங்கிக்கிறோம். அதில் நம்ம கான்ஸ்டியூஷனில் என்னென்னலாம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டிபிஎஸ்பி, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இல்லையா. மத்திய அரசு, மாநில அரசு, இதையெல்லாம் நம்ம படிக்கிறோம். அப்ப பிறப்பின் அடிப்படையில் மனிதனா பிறந்துட்டான், அவ்வளவுதான். அதுதான் மனித உரிமைகள். அப்ப எங்கெல்லாம் மனித உரிமைகள் மறுக்கப்படுகிறதோ அப்ப தாராளமாக என்ன பண்ணுவாங்க, நமக்கு பாத்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னு 1948 டிசம்பர் 10 மனித உரிமைகள் கொண்டு வராங்க. கிட்டத்தட்ட நமக்கு பார்ட் 3ல் இருக்கக்கூடிய நியர்பை நமக்கு ஹியூமன் ரைட்ஸ்லையும் சொல்லப்பட்டிருக்கிறது. டிசம்பர் 10 தான் இன்டர்நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் டே அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அதுதான் சொல்கிறாங்க. இது நமக்கு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் லெவலில் ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல் இருக்குது, ஹியூமன் வாட்ச் இருக்குது. அப்போ மனித உரிமைகள் மறுக்கப்படும் பொழுது அவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வாலண்டியராக ஆகி அந்த வழக்குகளை எடுப்பாங்க. இப்போ உங்களுக்கு புரியும்படி சொல்கிறேன், எது மனித உரிமை மீறல், மனிதனான உரிமைகளை எப்படி மீறப்படுகிறது. இப்போ ஒரு குற்றவாளி இருக்கான், அவன் பார்த்தீங்க அப்படின்னா அவன் கிரிமினல், நமக்கு கிரிமினல்னு தெரியுது. அவர்கள் மேலே கோர்ட்டுக்கு போய் ஜட்ஜ்மெண்ட்டும் கொடுத்தாச்சு, ஹீ இஸ் த கிரிமினல், ஹீ இஸ் த அக்யூஸ்ட், இது எல்லாமே நமக்கு தெரியுது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா அவன் சாப்பிடும். அவன் இயல்பால் ஒரு மனிதன் தப்பு பண்ணிட்டா அதற்கான தண்டனையும் நம்ம கொடுக்கும்போது அரசு தப்பிற்கான தண்டனையும் கண்டிப்பாக கிடைக்கும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு மனிதன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அவருக்கு இருக்கக்கூடிய இயல்பான மனித உரிமைகள் மறுக்கப்பட்டுச்சு அப்படின்னா, புரியும்படி சொல்லணும் அப்படின்னா தப்பு பண்ண அப்படின்றதுக்காக அவனுக்கு தேவையான உரிமைகளை மறுக்கப்படக்கூடாது. சாப்பிடு, நீ கை விலங்க போட்டுட்டு தான் சாப்பிடணும், இதெல்லாம் தப்பு இல்லையா. இந்த மாதிரி தான் மனித உரிமைகள் மீறல்து அப்படின்னு அர்த்தம். இப்படி செய்யக்கூடாது. அப்போ பிறப்பின் அடிப்படையில் மனிதனாக பிறந்தால் அந்த மனித உரிமைகள் வழங்கப்படுகிறது. இதுதான் 1215 முதல் இங்கிலாந்துல இந்த மனித உரிமை சாசனம் மேக்னா கர்ட்டாவை வெளியிட்டாங்க. எப்போ 1215 சரிங்களா. அதுக்கப்புறம் அமெரிக்காவில் எப்போ வெளியிட்டாங்க, பிரெஞ்சில் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரிவால்ட் ஆஃப் பிரெஞ்ச் எப்போ அப்படின்னா 1789 1789 1797 தனது சுதந்திர நாடாக பார்த்தீங்க அப்படின்னா பிரான்ஸ் உருவாக்குறது. அதே போல் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட் அப்படின்னா 1993 இல்லையா, இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அப்போ இதில் நமக்கு இதுதான் ஹியூமன் ரைட்ஸுக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்குள்ள டிஃபரன்ஷியேஷன் சரிங்களா. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம அடிப்படை உரிமைக்குள்ளே போகலாம். இந்த அடிப்படை உரிமைகள்ன்றது ஆர்டிகல் 12லேருந்து 35 வரைக்கும் சொன்னோம். நமக்கு 6 அடிப்படை உரிமைகள் இருக்கிறது. ரைட் டு ஈக்குவலிட்டி, ரைட் டு ஃப்ரீடம். அடுத்து ரைட் டு நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா அகென்ஸ்ட் எக்ஸ்ப்ளோஷன், சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை. த ரைட் டு ரிலீஜியஸ் ஃப்ரீடம், சமய சுதந்திர உரிமை. த ரைட் டு கல்ச்சரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ், பண்பாடு மற்றும் கலாச்சார உரிமை.
அண்டு கான்ஸ்டியூஷனல் ரெமிடிஸ் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அரசியலமைப்பு தீர்வுகான உரிமை ஆர்டிகல் 32. ஸோ இது எல்லாமே நாம் வந்து என்ன பண்ண போகிறோம் வந்து பார்க்க போகிறோம். அப்போ 6 அடிப்படை உரிமைகள். இந்த ஆர்டிகல் 32 தான் இட் இஸ் அ ஹார்ட் அண்ட் சோல் அப்படின்னு சொன்னவர் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள். ஸோ ஏன்னா இதில் தான் 5 ரிட்ஸை நாம் வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? அப்போ நம்ம முதல்ல இதை வந்து ரைட் டு ஈக்குவலிட்டி ஆரம்பத்தில் 7 இருந்துச்சு. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எத்தனை இருந்துச்சு? 7 இருந்துச்சு. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் 6 கொண்டு வந்தாங்க. எப்போ 1978 44வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி. சரி, இந்த ஹிஸ்டாரிக்கல் ஆஃப் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் 1935 இந்தியன் கவர்மெண்ட் ஆக்ட்லேயே ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பற்றி எதுவும் சொல்லலை. ஆனால் நமக்கு 1931 இந்தியன் நேஷனல் கான்ஃபரன்ஸ் செஷன் எங்கே கராச்சியில் அந்த ஐஎன்சியினுடைய பிரசிடென்டா யார் இருக்காருன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் இருக்காரு. ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பத்தி பேசுறாரு. ஏன் 1895 யாரு? பாலகங்காதர திலகர் அடிப்படை உரிமைகளை பத்தி பேசுறாரு. நாம பாக்குறோம் பாலகங்காதர திலகர் எக்ஸ்ட்ரீமேட் பேஸ்ல அவரு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா தலைவர், தீவிரவாதிகளுடைய தலைவராக இருந்தவர் பாலகங்காதர திலகர். நான் படிச்சிருப்போம். லால் பால் பாலகங்காதர திலகர், பிபின் சந்திரபால், லாலா லஜபதி ராய், இப்படி படிச்சிருப்போம். ஸோ தீவிரவாதிகளுடைய தலைவராக இருந்தவர் தான் அந்த பாலகங்காதர திலகர். கேசரி மராட்டா போன்ற பத்திரிகையின் மூலியமாக தேசியவாதத்தை மக்களிடையே கொண்டு போய் சேர்த்தவர். சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை இதை அடைந்தே தீர்வேன் என்று சொன்னவர் திலகர் அவர்கள். 1916 நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் மாதம் மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஹோம் ரூல் மூமெண்ட்டை தொடங்கி வைக்கிறார். அதே போல் நமக்கு சத்ரபதி சிவாஜியினுடைய பிறந்தநாள் விழாவும் மற்றும் விநாயகர் சதுர்த்தியின் மூலியமாகவும் தேசியவாத கருத்துக்களை மக்களிடையே கொண்டு போய் சேர்த்த பெருமை திலகரையே சாரும். ஸோ அப்பேற்பட்ட திலகர் அவர்களும் 1895 அடிப்படை உரிமைகளை பற்றி பேசுகிறார். இப்படி பல இடங்களில் நமக்கு வந்து அடிப்படை உரிமைகளில் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அதான் வந்து பார்க்குறோம். இங்கே 1937 கராச்சி ஐஎன்சி மாநாட்டில் பாருங்கள் வல்லபாய் பட்டேல் இல்லையா? ஸோ அதே போல் 95 திலகர் அடிப்படை உரிமைகள் தேவையை பற்றி பேசியிருக்காரு. இந்த ஆர்டிகல் 12 to 35. ஓகே, அடிப்படை உரிமைகளினுடைய பரிணாமம், ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். ஸோ நமக்கு வந்து அடிப்படை உரிமைகளுடைய தோற்றம் 1215 பிரிட்டனில் சொல்லப்பட்டிருக்குது. மேக்னா கார்ட்டா மகாசாசனம் 1215 பிரிட்டன் வெளியிட்டிருக்காங்க. டிசம்பர் 10 நம்ம சொல்லியிருந்தெல்லாம் 1948. ஸோ அதே போல் நமக்கு வந்து பிரான்ஸ் 1789 மனித உரிமைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பண்ணியிருக்காங்க. அரசியலமைப்பு உரிமைகளுடைய சாசனம் 1791, அன்னிபெசன்ட் 1925 காமன்வெல்த் ஆஃப் இந்தியா மசோதாவில் அடிப்படை உரிமைகளுடைய விதிகளை கொண்ட இது வந்து வெளியிடுறாங்க. காமன்வெல்த் ஆஃப் இந்தியா மசோதா பில்லில் எப்போ 1925. சரிங்களா? அன்னிபெசன்ட். ஸோ 1928 நேரு அறிக்கையினுடைய அடிப்படை உரிமைகளை முன்மொழிகிறாங்க. நம்ம பார்க்குறோம் இல்லையா? மோதிலால் நேருடைய ரிப்போர்ட். ஸோ பீர்கனிட் அவர்கள் செக்ரட்டரியாக இருந்தவர். அவர் சொல்கிறாரு உங்களுக்கான அரசியலமைப்பை உருவாக்க முடியுமா அப்படின்றப்ப நமக்கான அரசியலமைப்பை உருவாக்கி அதில் 22 சாப்டர்ஸ், ஸோ அதே போல் 87 ஆர்டிகல்ஸ் இதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து மோதிலால் நேரு அந்த ரிப்போர்ட்டை வந்து வெளியிடுறாங்க. விஜயராகவாச்சாரியார் ஆல்சோ. ஸோ அந்த ரிப்போர்ட்டில் நமக்கு வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பற்றி சொல்லியிருக்காங்க. 6 to 14 வயதுப்பட்டவர்களுக்கு எஜுகேஷனை பற்றி சொல்லியிருக்காங்க. அதே போல் நமக்கு வந்து வயதுவந்தோர் வாக்குரிமை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே இருக்குது. இது 1928 அவங்க வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் சப்ரூ கமிட்டி 1944 to 45 அடிப்படை உரிமைகளை செப்பரேட் பண்ண சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. சப்ரூ கமிட்டி 1944 to 45. ஸோ அப்போ அடிப்படை உரிமைகள் பாருங்கள், அதனுடைய பரிணாமம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1800 திலகர் சொல்றாரு, 1900 கராச்சி மாநாட்டில் சொல்றாங்க, 1925 அன்னிபெசன்ட் அம்மையா காமன்வெல்த் மசோதாவில் அடிப்படை உரிமைகளை பற்றி சொல்றாங்க. நமக்கு அதே போல ஹியூமன் ரைட்ஸ்க்கும் நம்ம கான்ஸ்டியூஷன்ல பார்ட் 3க்கும் ஹியூமன் ரைட்ஸும் கிட்டத்தட்ட நியர்பை கனெக்டிவிட்டி, அதில் இருக்க என்ன இருக்கோ அது அப்படியே இருக்கிறது இல்லையா? ஸோ இதையெல்லாம் நம்ம வந்து சொன்னோம். அடிப்படை உரிமை பாதுகாவலனே உச்சநீதிமன்றம் தான் சொன்னோம். அதே போல் ஆரம்பத்தில் 7 அடிப்படை உரிமைகள் இருந்தது, பிறகு 6 அடிப்படை உரிமைகளாக மாறுகிறது. அது ஏன் மாறுச்சு, என்ன காரணம், அடிப்படை உரிமைகளுக்கான கேசஸ் என்னென்ன இருக்குது? ஸோ நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சங்கரி பிரசாத் கேஸ் 1951 இருக்குது. அதே போல் செண்பகம் துரைராஜன் வர்சஸ் இந்த 1951 மெட்ராஸ் ஹைகோர்ட் இருக்குது. கோலக்நாத் கேஸ் 1967 வர்சஸ் த பஞ்சாப் இருக்குது. அதே போல் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கேசவானந்த பாரியா வர்சஸ் கேரளா 1973, மேனகா காந்தி வர்சஸ் த யூனியன் கவர்மெண்ட் 1978, மினர்வா மில் கேசஸ் வர்சஸ் த இந்தியன் கவர்மெண்ட் 1980. இப்படி நம்ம நிறைய கேசஸை, சங்கரி பிரசாத் ஆல்சோ, இப்படி நிறைய கேசஸை நம்ம வந்து சொல்லலாம்.
பாலாஜி ராகவன் வெர்சஸ் த யூனியன் கவர்மெண்ட் 1995. இப்படி பல கேஸுகள் அடிப்படை உரிமைகளுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. நம்ம குரூப் 2 குரூப் 1 எக்ஸாமினேஷன்லாம் அந்த மாதிரி வழக்குகள் கொடுத்துட்டு என்னன்றதை கேட்பாங்க. சரி, இப்போ நம்ம 7 அடிப்படை உரிமைகளாக இருந்து எப்படி 6ஆ மாறிச்சு, என்ன காரணம்? 1978 44வது கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, 1978 the 44 the Constitutional Amendment Act 44வது சட்ட திருத்தம் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா 7 அடிப்படை, 77 வரைக்கும் 7 அடிப்படை உரிமைகள் தான். 1950 அப் டு 70 அந்த இது வரைக்கும். 78ல 44 கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் தான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல இருந்து அந்த ப்ராப்பர்ட்டி ரைட்ஸை தூக்கிட்டு பார்ட் 12ல இதுல பார்ட் 12. ஸோ பார்ட் 12ல ஆர்டிகல் 300A லீகல் ரைட்ஸை ஆட் பண்றாங்க. ஆர்டிகல் 300A இதுல லீகல் ரைட்ஸா சட்ட உரிமையாக சேர்க்கப்படுகிறது. ஏன் அப்படி சேர்த்துறாங்க, என்ன அவசியம்? அப்ப அன்ன வரைக்கும் ஏன் சேர்த்தல, ஏன் அப்ப சேர்த்தனாங்க அப்படின்ற கொஸ்டின் ரைஸ் ஆகுது இல்லையா? 7 அடிப்படை உரிமைகள் இருந்து 6 அடிப்படையா உரிமையா மாறின காரணம் என்னன்னா, 1967 கோலக்நாத் வர்சஸ் கேரளா அரசு நமக்கு பார்க்குறோம். இந்த லேண்ட் ரிஃபார்ம்ஸ் நில சீர்திருத்த சட்டம் அப்படின்றது தமிழ்நாட்டில் காமராஜருடைய ஆட்சி காலத்தில் 1961 ஏற்படுத்தப்பட்டது. இந்த நில சீர்திருத்த சட்டம் என்ன சொல்லுது, ஒருத்தருக்கு 30 ஏக்கர் இருக்கணும் அப்படின்னு சொல்றது. அதுக்கு மேலே வச்சுக்க முடியாதானா வச்சுக்கலாம், பினாமியாக வச்சுக்கலாம். அதே போலதான் சில மாநிலங்களிலும் இந்த மாதிரி அந்த நில சீர்திருத்த உச்சவரம்பு சட்டம் இயற்றப்படுகிறது. அது பஞ்சாப்ல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ 30 ஏக்கர் எடுத்துட்டு ஒருத்தர் கோலக்நாத் அப்படின்ற பர்சன் அவருக்கு 500 ஏக்கர் இருக்கு. அந்த நில உச்சவரம்பு சட்டத்தின்படி 30 ஏக்கர் தனக்கு எடுத்துக்கொண்டு மீதி இருக்கக்கூடிய 470 ஏக்கரை அரசுக்கு கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த சட்டத்தினுடைய சாராம்சம் சொல்கிறது. அதன் அடிப்படையில் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அது எப்படி என்னுடைய 500 ஏக்கரில் 30 ஏக்கர் எடுத்து 470 கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணும், ஏற்றுக்குவாங்களா இதை? உடனே அவர் என்ன பண்றாரு, ஆர்டிகல் 13 மென்ஷன் பண்றாரு, வழக்கு போடுறாரு. ஸோ ஆர்டிகல் 13 மென்ஷன் பண்றாரு. ஸோ ஆர்டிகல் 13 என்ன சொல்லுது, அடிப்படை உரிமைகளுக்கு முரணாக இயற்றப்படும் சட்டங்கள் செல்லாது அப்படின்னு சொல்லுது. ஸோ இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அகனைஸ்ட் டு த, அதாவது அடிப்படை உரிமைகளுக்கு முரணாக அகனைஸ்ட் டு த கான்ஸ்டியூஷன், அடிப்படை உரிமைகளுக்கு முரணாக இயற்றப்படக்கூடிய சட்டங்கள் செல்லாதுன்னு சொல்றது ஆர்டிகல் 13. அப்ப நமக்கு சொத்துரிமை இதுல தான் இருக்கு, அடிப்படை உரிமைகள்ல தான் இருக்கு. அப்ப நீங்க என்ன சொல்றீங்க, அடிப்படை உரிமைகளுக்கு முரணாக எந்த சட்டங்கள் ஏற்றவும் செல்லாது அப்படின்னு சொல்றீங்க. அப்படி அடிப்படை உரிமைகளை மீறணும் அப்படின்னா உச்ச நீதிமன்றம் அதுல இன்வால்வ் ஆகும். முன்னாடியே சொல்லிட்டோம், அடிப்படை உரிமை பாதுகாவலன்னு உச்ச நீதிமன்றம் சொல்லியாச்சு. அப்ப இது அடிப்படை உரிமைகள் இருக்கக்கூடிய உரிமையை மீறுவதாக இருக்கிறது, அதனால என்னுடைய லேண்டை எனக்கு கொடுங்க அப்படின்னு அந்த கோலக்நாத் இது சொல்றாங்க. அப்பதான் முடிவு பண்றாங்க, ஆமா சொல்றது கரெக்டு தான்பா, அவருடைய லேண்டை கொடுத்துடலாம் அப்படின்றாங்க. ஆனால் கவர்மெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா, அதை ஹோல்டு பண்ண சொல்லிட்டு 1971 24வது சட்ட திருத்தம் என்ன சொல்லுது அப்படின்னா, பாராளுமன்றம் நினைத்தால் ஆல் ஆர் இன்க்ளூடிங் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகள் உட்பட அனைத்தையும் திருத்தம் செய்யலாம் அப்படின்னு கொண்டு வராங்க. 1971 24வது சட்ட திருத்தத்தின்படி இதை உள்ள கொண்டு வராங்க. 78 44வது சட்டத்தின்படி ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்குள்ள இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி ரைட்ஸை கொண்டு போய் பார்ட் 12 ஆர்டிகல் 300A ஆர்டிகல் 31 நீக்கிறாங்க. நீக்கிட்டு நமக்கு என்ன பண்றாங்க, கொண்டு போய், ஏன்னா ஆர்டிகல் 31 தான் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ், அவங்க கொண்டு போய் 300A லீகல் ரைட்ஸுக்கு சேர்த்துறாங்க. ஏன்னா இப்ப இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்குள்ள ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் இருக்கிறனால தான் இதை நீங்க கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல இருந்து அப்படின்னு தூக்கினது தான் அந்த கோலக்நாத் வர்சஸ் த பஞ்சாப் கேசஸ். ஸோ அப்ப பார்லிமெண்ட் நினைச்சா இதை அதுக்குன்னு ஃபண்டமெண்டல் ஸ்ட்ரக்சரை மீறக்கூடாது, ஸ்ட்ரக்சரை உடையாம பார்த்துக்கணும். இது 1973 கேசவானந்த பாரியா வர்சஸ் கேரளாவுடைய வழக்கினுடைய சாராம்சம் தான் சொல்லுது. அடிப்படை உரிமை கட்டமைப்புகளை மீறி இயற்றக்கூடிய சட்டங்கள் செல்லாது அப்படின்ற இடத்துல உச்ச நீதிமன்றம் இருக்கிறது அப்படின்றத நாம் பார்க்குறோம். சரிங்களா? மீண்டும் அடுத்த வீடியோவில் அதோட தொடர்ச்சி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.